அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாடு வணக்கம். இன்னைக்கு ஈரோடு வரமிளகாய் சேவல் வறுவல். ஆனால் வச்சிருக்கிறது பச்சை மிளகாய். ரைட்டு. எத்தனை பிளேட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 பிளேட் இருக்குது. 2 தயிர் இருக்குது. ஒரு தண்ணி குழம்பு இருக்குது. இதை உழுதுருவேன். ஓகே, தண்ணி குழம்பு இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போறோம்னா ஈரோடு வரமிளகாய் சேவல். ஈரோடு வரமிளகாய் சேவல் வறுவல் செய்ய போறோம். ஆமாம், பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் மேய்ஞ்ச ஒரு நல்ல ஒரு சேவலை பிடிச்சி வெட்டி எடுத்து வந்துட்டான் பையன். கறி 2.5 கிலோ இருக்குது. எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கடலெண்ணெய், மரச்செக்கு கடலெண்ணெய், கடுகு, ஒரு கிலோவுக்கு 10 மிளகா, 2 கிலோ கறி 25 மிளகா எடுத்தேன். இந்த மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால தான் நான் கம்மியாக எடுத்துக்கிட்டேன். விதை எடுத்தது விதை எடுத்த மிளகா ஒரு கிலோவுக்கு 20 மிளகா போட்டுக்கலாம். இது காரம் அதிகமாக இருக்கிறதுனால காரம் கம்மியாக கேட்டாங்க, அதனால நான் 10 மிளகா எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி போட்டுக்கலாம். கோழிக்கறி ரெட் கலரில், நாட்டு கோழிக்கறி, தேவையான உப்பு போட்டால் நல்லா கறி உருந்து வரும். மஞ்சத்தூள் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். அதிலே நல்லா வெந்து வந்துடும். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் கறி. இப்படி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழினால தண்ணி ஊற்றினா தான் வேகும். ஸ்டார்ட் பண்ணலாமா? 5 4 3 2 1 ஸ்டார்ட். இது எவ்வளோ இருந்துச்சு. அதாவது எதுவுமே இல்லை, வெறும் மிளகாய், இஞ்சி பூண்டு, வரமிளகாய், எலும்பு மட்டுக்கு மடுக்குது. ரெண்டு பேரும் தான் பேசிட்டு சாப்பிடுவான்.
2 5 பிளேட் முடிச்சாச்சு. இது குழம்பு இருக்கு. காரம் அதிகமாக இருக்கு. சேவல் தலை ரிசல்ட் நல்லா வேறு. பத்து பிளேட் கறி, சிக்கன், இந்த கோழி வந்து எங்களுது நாங்களே வளர்த்தக்கூடிய நாட்டுக்கோழி. தண்ணியே குடிக்கலாம். இந்த 2 பச்சை மிளகாய் வந்து அழகுக்காக தான். இதே 2 பேருக்கு போதும். 10 பிளேட்டு ஒருத்தருக்கு போதும்.
சோறு எந்திரிச்சு உட்காந்துக்கிச்சு. சும்மா எந்திரிச்சு உட்காந்துக்கிச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. என்ன பண்ணிட்டோம்? ஆமாம், உனக்கு முட்டை உனக்கு. தண்ணியே புரியல. என்ன குடிக்க போறேன்? ஒரு கட்டி கச்சிடுமா? ஒரு மிளகாய் சேவல் வறுவல் சாப்பிட்டேன். அடுத்து சாப்பாடு 2 முட்டை 2 கப்பு தயிர். இதெல்லாம் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக இது எனக்கு தேவை. சரி சரி, தண்ணி கட்டு வச்சேன். தண்ணி தூக்கி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இனிமேல் ஜீரண பிரச்சனை இல்லை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, கொழுப்பு கட்டி பிரச்சனை இல்லை, கொழுப்புல வரக்கூடிய பிபி பிரச்சனை இல்லை, அஜீரண கோளாறு இல்லை, மலச்சிக்கல் இல்லை. இதெல்லாம் சித்தியத்திரம் குடிச்சிட்டோம். இது வந்து இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சம்பழ சாறு, ஆப்பிள் பழ சாறு, தேன் போட்டு 5 போட்டு காய்ச்சி செய்கிறது. இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டுக்கிறேன். ஒரு வீடியோவில் நீங்களே செஞ்சீங்க. முடியாதவங்க மட்டும் நம்மகிட்ட வாங்கின்னு சொல்லிக்கிறேன். நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. இல்லை முடியாத நம்மகிட்ட வாங்கிக்க. நம்மகிட்ட வந்து வெப்சைட்டில் கிடைக்கும், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், வாட்ஸ்அப்பில் கிடைக்கும், கடையில் கிடைக்கும். 5 இடத்துல கிடைக்கும். வந்து வாங்கிக்கலாம். மறுபடியும் இந்த வீடியோ வந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஏன்னா கறி வந்து 10 பிளேட்டுக்கும் போது கறி வந்து வெண்ணெய் பிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் லேட் ஆகிடுச்சு. ஆனால் முழுசு சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாப்பாட்டு ராமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு ராமன். பாய்.